Hello guys, welcome to all. நம்ம இந்த வீடியோல 2025ல ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு மூவிஸ் 3 தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோல சொல்லியிருக்கிற இந்த 3 மூவிஸ்மே ரொம்ப நல்லா தான் இருக்கு guys. இந்த மூவிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியே 2025ல ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு மூவிஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ்ல கவர் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்போ அங்க நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோல தேர்டா இருக்கிற மூவி தி பயோ. இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில ஏற்படுற சின்ன ஆக்சிடென்ட்னால அந்த கெமிக்கல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ரிவர்ல கலக்குது. இப்படி கலக்கும் போது அந்த ரிவர்ல இருக்கிற எல்லா ஜீவன்களும் ரொம்ப அக்ரெசிவா மாறுது. அதே சமயம் இந்த மூவியோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பிளைட் ரைட் போறாங்க. அது இல்லீகலா. இப்படி போகும்போது அந்த பிளைட் ரைட் போறது யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருக்கும் போது அந்த பிளைட்ல ஏற்பட்ட சின்ன கோளாறுனால அவங்க வந்து இந்த ரிவர் பக்கத்திலே கிராஷ் லேண்ட் பண்றாங்க. இப்படி பண்ணதோடனே அங்க இருக்கிற முதல்கள் வந்து இவங்கள ஒன் பை ஒன்னா வேட்டையாட தொடங்குது. இதுக்கப்புறம் இந்த மூவியோட ஹீரோயின் வந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணாங்களா அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைன்னா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவியானது ஒரு நார்மல் ஆவரேஜ் மான்ஸ்டர் மூவி தான். இருந்தாலும் நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூவியானது நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க. என்ன அங்கங்க கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் மூவி நல்லா தான் இருந்தது. நீங்க இது வரைக்கும் இருக்கிற எல்லா மான்ஸ்டர் மூவியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு IMDbல இருந்து 4.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. செகண்டா இருக்கிற மூவி கிளீனர். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஹீரோயின் ஒரு கிளீனரா இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கம்பெனில இருக்கிற விண்டோஸ் எல்லாம் கிளீன் பண்றது இவங்களோட ஒர்க்கா இருக்கும். அந்த சமயத்துல அந்த கம்பெனில நடந்த ஒரு பார்ட்டில ஒரு குரூப் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து தங்களை எர்த் ரெவல்யூஷன் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து சுற்றுச்சூழலுக்கு நிறைய ஆபத்தை விளைவிக்குது, இதை தடுக்கணும், அண்ட் நீங்க பண்ண கிரைம்ஸ் எல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி அந்த கிரைம்ஸ் எல்லாம் ஒத்துக்க வைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து நார்மலா அது பண்றது இல்ல. அங்க இருக்கிறவங்களை கொண்டுதான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மிலிட்டரி கேண்டிடேட்டா இருப்பாங்க. அதாவது மிலிட்டரிக்கு வந்து எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆகி உள்ள போயிட்டு அங்க ஏற்பட்ட ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவங்க வெளியே வந்திருப்பாங்க. இதை யூஸ் பண்ண கீழே இருக்கிற போலீஸ் டீம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மூவில என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். இந்த மூவி ரொம்ப நல்லா தான் இருக்கு கைஸ். இந்த மூவி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டியூரேஷன் இருக்கும். ஆனா இந்த மூவியோட கடைசி ஒரு 40 மினிட்ஸ் தான் ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 50 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவிக்கு இருக்கிற அந்த கடைசி 40 மினிட்ஸ்க்கு லீடா தான் இருந்தது. பட் இந்த மூவியை பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல மூவி தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்தது கடைசி இருக்கிற அந்த 40 மினிட்ஸ். இந்த மூவியை நீங்க ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மூவி தான். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோல ஃபர்ஸ்டா இருக்கிற மூவி தி பிக்கப். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஒரு கார்டியனா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. கார்டியனா ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை பிக்கப் பண்ணி இன்னொரு இடத்துல டெலிவரி பண்ற வேலை தான். இதுல வந்து மோஸ்டா மணி அண்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வரும். இந்த வேலையை நம்ம ஹீரோ எப்பவும் போலுமே ரெகுலரா செய்யறதுக்கு போவாரு. அந்த சமயத்துல ஒரு கேங் வந்து நம்ம ஹீரோவோட ட்ரக்க கொள்ளையடிக்க பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அந்த கேங் வந்து நம்ம ஹீரோவை புடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அவங்க பிளான்ல ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த குரூப்போட பிளான் என்னவா இருக்குன்னா, ஒரு கேசினோல 60 மில்லியனை கொள்ளையடிக்கிறது தான் அந்த கேங்கோட பிளானா இருக்கும். நம்ம ஹீரோவையும் அந்த பிளான்ல ஆட் பண்ணி அந்த 60 மில்லியனை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அண்ட் கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைன்னா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவியானது ஒரு காமெடி கிரைம் மூவி கைஸ். இந்த மூவியோட ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்குமே காமெடி இருக்கும் இந்த மூவில. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கிரைம் இருக்கும் காமெடியோட சேர்ந்து. எந்த இடத்துலயுமே எனக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியல. மூவி ரொம்ப சூப்பரா தான் கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு காமெடி கிரைம் மூவியை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவில நிறையவே டபுள் மீனிங் காமெடிஸ் வரும். நீங்க குடும்பத்தோட பாக்குறதா இருந்தா இந்த மூவியை தவிர்த்துருங்க. தனியா பாக்குறதா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு IMDbல இருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் கைஸ். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் பார்த்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சா தமிழ் டப்டு மூவிஸ் 3 கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.